ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் புலியூர், இந்த புலியூர் வில்லேஜ் இந்த பக்கம் வில்பட்டி கோவில்பட்டிக்கு பேக் சைடு உள்ள இடம். இதெல்லாம் எவ்வளோ பாருங்கள், தரையே தெரியுது. நாங்கள் ஒரு வில்பட்டிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் பேக் சைடு வந்திருக்குறோம் கோவில்பட்டி வழியாக. இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தூரமாக அப்படி ஜூம் பண்ணால் பாருங்கள், அங்கே ஒரு வில்லேஜே இருக்குது பாருங்கள். நேம் கூட தெரியலை எங்களுக்கு அந்த வில்லேஜ். அப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ. இந்த ஹில் பாருங்கள், மரம் எதுவுமே இல்லை, பிளெயினாக அப்படியே கார்பெட் மாதிரி இருக்குது. க்ரீன் கார்பெட் நம்ம தரையில் விரிப்போம் இல்லையா, அது மாதிரி மலை. அப்படியே அந்த மலை வந்து அப்படியே கார்பெட் மாதிரியே இருக்குது, க்ரீனாக. அவ்வளோ பியூட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மலையும் அதுக்கு பின்னாடி உள்ள அந்த மேகங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள். இந்த இது ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொய்யா மரம். இதில் நிறைய கொய்யாப்பழம் இருக்குது. ஆக்சுவலாக கொடைக்கானல் ஹில்ஸில் கொய்யாப்பழம் வருமானது எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கொய்யா மரமும் அதில் பழமே இருக்குது. உங்களுக்கு இது தெரியுதா தெரியலை? இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது, நிறைய பழம் இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணுறேன், நிறைய கொய்யாப்பழம் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் அதை பறித்து டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அதில் வந்து ஒரு கொய்யாப்பழம் பறிச்சிருக்கோம். எவ்வளோ ரெட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே கொய்யா மரம் தான் இது, வந்து ஒயிட் கொய்யாவா இருக்குது. எப்படி ரெண்டும் ஒரே ட்ரீயில் வருது தெரியல. பாருங்கள் இந்த வியூ பாருங்கள், அப்படியே அந்த வேலை ரிட்டன் ஆகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பெரிய ஊரே இருக்குது, கீழே நிறைய வீடுங்க இருக்குது. அதுக்கெல்லாம் பாதை எந்த பக்கம் போகணுன்ற ஐடியா கூட இல்லைங்க. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்க. அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு ஒயிட் கலரில் உங்களுக்கு ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று தெரியும். அது ஸ்ட்ராபெரி ஃபார்மிங். அது உள்ளே வந்து ஸ்ட்ராபெரி நிறைய வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய ஷெட்டு தான் வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிறது. வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே பாருங்கள், உங்களுக்கு பைன் ட்ரீஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப் ஃபார்மிங் அந்த இதுவும் இருக்குது, பைன் ட்ரீஸ் இருக்குது. அப்படியே மேகத்தை பாருங்கள். கேமராவில் விசிபிள் ஆக்குமான்னு எனக்கு எக்ஸாக்ட்லி தெரில. அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது இங்கேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you. இங்கே பாருங்கள், ரிட்டன் ஆகிட்டுருக்க அந்த வழியில் ஒரு குட்டி ஃபால்ஸ். ஆக்சுவலாக மழை வந்தால் நிறைய தண்ணி வரும், ரொம்ப குட்டி தான். இப்போ தண்ணி வந்து கம்மியாக வருது. ஒரு குட்டி ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய நெல்லிக்காய் மரம், நல்ல காய்ங்க இருக்குது. ஆனால் இப்போ தான் ஹாஃப் சைஸ், இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகணும். இப்போ தான் கொஞ்சம் சின்ன சைஸ். இது இன்னும் ஆக்சுவலாக இன்னும் ஒரு 1 month ஆகணும் பெருசாக. ஆனால் நிறைய காய்ங்க இருக்குது மரத்தில். பாருங்கள், அவக்காடோ மரம். ஒரே ஒரு மரம் தான், எவ்வளவு அவக்காடோ இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது, இல்லைன்னா எடுத்து எட்டி பறிச்சிடலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். Friends, subscribe to our channel, put a like button to all our videos and kindly share our videos to your friends and families. Bye friends.